ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எஸ்டிஆர்இ அப்படி இல்லன்னா சைமன்ட்டும் சொல்லுவாங்க. இப்பதான் வந்து ரீசென்ட் டைம்ல இந்த நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் டர்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு நான் வந்து எப்போ இது லான்ச் ஆனுச்சுன்னே ஞாபகம் இல்ல. ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேல எப்படியும் ரன் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி லான்ச் ஆன புதுசுல வந்து கொஞ்சம் ஃபயரிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யூடியூபர்ஸ்லாம் இல்லாம ரொம்ப நார்மல் மெம்பர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இந்த ஆப் போயிட்டு இருந்துச்சு. அது மாட்டு ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசென்ட் டைமிங்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, வித்ட்ராவல் வந்து சில டீமுக்குலாம் ஸ்டாப் பண்ணாங்க. நான் வந்து அதுக்கப்புறமும் 3வது தடவ எடுத்து எனக்குமே சம் மந்த்ஸ் வந்து ரன் ஆச்சு. ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து வித்ட்ராவல் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ அது வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணதுக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்போ வந்து ரீசென்ட் டைம்ல எனக்கு நெறைய மெசேஜஸ் இந்த ஆப்ல வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் பார்த்துட்டு மெசேஜ்லாம் நெறையா வந்துச்சு. மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஃபண்ட் ஆப்ஸ் பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நாள் போயிட்டே இருக்கும். 1 இயர் வரைக்கும் ஆப் போகுது. நீங்க 1 வருஷம் வரைக்குமே கன்டினியூவா அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டீங்க. சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னாலே, அது ரொம்ப நல்லது. அத அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகுதோ, கடைசி வரைக்கும் போலான்றது வந்து ஒரு நல்ல டிசிஷனா இருக்க முடியாது. ஏன்னா, எப்ப க்ளோஸ் பண்ணுவான்றது சொல்லவே முடியாது. நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சுச்சா, எடுத்துட்டு வெளில வந்துட்டே இருக்கணும். மேல மேல போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த 1 வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணி ஏர்ன் பண்ணது எல்லாத்தையும், வருஷ கடைசியில மொத்தமா அதில போட்டு விட்றாதீங்க. ஸோ இந்த ஆப்ப பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் டைம்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ல வித்ட்ராவல் வந்துட்டுருக்கு அப்டின்னா, வித்ட்ராவல் அப்படியே எடுத்துக்கோங்க. எவ்வளோ நாள் வருதோ எடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேல மேல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நெறைய ஆப் வந்துட்டே இருக்கும்போது, நம்ம ஏன் ஒரே ஆப்லயே போட்டு போட்டு தேவையில்லாம இது ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கணும். ஏன்னா இதில நெறைய பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஹோம் பேஜ்ல வந்து 15% ரிபேட் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட ப்ராடக்ட் வந்து இந்த எனர்ஜி ஸ்டேஷன்ல பாருங்க 36,000 போட்டு 20 நாள் சைக்கிள் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்ட் ஆப்ல 20 நாள் சைக்கிள் இது வந்து ரொம்ப அதிகம். முன்னாடி நெறைய குடுத்துருப்பாங்க. ஆனா இது வந்து 3வது தடவ, 4வது தடவ அந்த மாதிரி கன்டினியூஸா ஆஃபர்ஸ் வரும்போது, அது வந்து க்ளோசிங்க்கான ஒரு சிம்ப்டம் தான். ஸோ அதனால வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த காமன்ல பார்த்தீங்க அப்டின்னா, இது 2,400 வந்துட்டு நியூ மெம்பர்ஸ் உள்ள எடுக்கிறதுக்காக போட்டுருக்காங்க. ஏன்னா இப்ப நெறைய ஆஃபர்ஸ் வருது இல்லையா? புதுசா ஜாயின் பண்றவங்க இதில ஜாயின் பண்ணிட்டு, இருக்கிற ஆஃபர் வந்துட்டு கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றனால இந்த மாரி ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இவனுங்க ஆரம்பிக்கும்போது ரூ. 60 இருந்துச்சு. அப்புறம் 60லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்ப ரூ. 84க்கு வந்து போட்டிருக்காங்க. இது கீழ வந்து 8,90,000 அது வந்துட்டு ஒரு 25 நாள்ல எடுக்கிற மாரி இருக்கு. அது கீழ இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பழைய ப்ராடக்ட்ஸ் தான். அப்புறம் வந்துட்டு இந்த விஐபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஐபி லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரே நாள்ல போட்டு டபுளா எடுக்கிற மாரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப லாங்கா போயிட்டுருக்கு. எப்படி மெசேஜ் பண்ணாங்கன்னா, ஆஃபீஸ்லாம் கூட இருக்கு. ஆஃபீஸ்லாம் நாங்க வச்சிருக்காங்க அவங்க. ஸோ மேல இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாரிலாம் சொல்லி என்ட்ட கேட்டீங்க. ஆஃபீஸ்லாம் வந்து இதெல்லாம் சும்மா போடுவாங்க. ஏன்னா, அப்படி போட்டா தான் அத நம்பி நம்ம ஊர்ல இருக்கவங்கள்ட்டலாம் வேற சொல்லி ஆளுங்கலாம் உள்ள கொண்டு வந்துருவோம். ஸோ அந்த மாரிலாம் யாரும் நம்பிட்டு, அந்த மேனேஜர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு, யாரும் போயிட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இந்த கம்பெனி பத்தி. நார்மல் மெம்பர்ஸ்க்கு தான் வந்துட்டு முக்கியமா சொல்றேன். ஆல்ரெடி இந்த ஆப்ஸ ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு, இவங்க பண்ற ஃபோர்ஜரிஸ்லாம் நெறைய தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க நியூ மெம்பர்ஸா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 2, 3 ஆப் தான் யூஸே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இத பத்தி அதிகமா தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரியல்ன்னு நம்பி நெறைய பேர்ட்ட போய் சொல்லாதீங்க. இந்த ஆப் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மாசத்துல க்ளோஸ் ஆயிரும். இல்ல அதையும் தாண்டி ஒரு 2 மாசம் போகுது அப்படின்னா கூட, நீங்க போயிட்டு மேல இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாம நஷ்டத்துல போயிறாதீங்க. ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எவ்வளோ நாள் வித்ட்ராவல் வருதோ, அத எடுத்துட்டு ஆப்ப விட்டு எக்ஸிட் ஆயிடுங்க. இதுக்கப்புறம் இந்த ஏப்ரல்ல வந்துட்டு ஆப்ஸ் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சுச்சு நியூ ஆப்ஸ்லாம். ஸோ நம்ம அ அ குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் குடுக்குறேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில நான் யூஸ் பண்ற ஆப்ஸ் வந்து நான் போடுவேன். அத பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்டின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட, நீங்க வந்துட்டு அந்த அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ஆப் இதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். இதுக்கு மேல யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.